பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு பொதுவா அந்த கோயில் இருக்கக்கூடிய சில அரிய சக்திகளை தெரிந்து கொள்ளலாம். எல்லா கோயிலையுமே ஏன் அந்த காம்பவுண்ட் வால் சிகப்பு வெள்ளை வர்ணம் பூசுகிறார்கள், அதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசனையே பண்ணியிருக்க மாட்டோம். கோயிலுக்கு தினசரி போறவங்க இருக்காங்க, 3 வேளை போறவங்க இருக்காங்க, மாதம் ஒரு முறை போறவங்க இருக்காங்க. ஆனா இதற்கான அறிவியல் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். கோயில் இல்லாத ஊரில் யாரும் குடியிருக்க வேண்டாம்னு அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் வாக்கு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆலயம் அடிக்கடி செல்வதன் மூலம் தனி மனிதனுடைய ஒழுக்கம் பேணப்படும். அதனாலதான் கோயிலுக்கு செல்லும் ஆன்மீக பழக்கத்தை மிக முக்கியமான ஒரு பண்பாக நம்முடைய கலாச்சாரமாக இந்து மதத்திலே வைத்திருக்கின்றோம். கொடிமரம்ங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இறைவனை குறிப்பதுதான் கொடிமரம். கொடிக்கயிறு சக்தியை குறிக்கக்கூடியது. உயிரே செல்லக்கூடிய கொடிச்சீலை உயிர்களை, மனிதர்கள் முதலான அத்தனை உயிர்களையும் குறிக்கக்கூடியது. நந்தி தர்மத்தை குறிப்பவர். கர்ப்பகிரகத்தில் இருக்கும் இறைவன் எப்போதும் தர்மத்தையே பார்க்கின்றான் என்பதுதான் அர்த்தம். பெரிய 4 கோபுர வாசல் ஆலயங்கள் 4 வழியை காட்டுகின்றன. பெரிய கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய கோயில்ல அந்த கோயிலை சுற்றி 4 புறமும் வாசல் இருக்கும். அது பக்தி வழி, ஞான வழி, ராஜ வழி, கர்ம வழி என்று 4 வாசல்களையும் குறிக்கும். எந்த வழிகளானாலும் நீ இறைவனை காணலாம் என்பதே அதற்கு ஒரு முக்கிய அர்த்தமாகும். இங்கே 4 வாசல் வைக்கப்பட்டுள்ள ஆலயமானாலும் கர்ப்ப கிரகத்துக்கு ஒரு வாசல் தான் வைத்தார்கள். ஏன்னா தாயின் கருவறையும் ஆலய கர்ப்ப கிரகமும் ஒன்றுதான். அதனாலதான் கர்ப்ப கிரகத்தை இருளாகவும் அதன் விதானத்தை அரைக்கோள வடிவமாகவும் வைத்தார்கள். வெளியில் உள்ள ஒளிக்கதிர்களை கோபுரம் வாங்கி கர்ப்ப கிரகத்துக்கு அனுப்புகிறது. நம்ம எல்லாம் கும்பாபிஷேகம் 16 வருஷத்துக்கு ஒருக்கா பண்றோம், அடிக்கடி ஹோமம் பண்றாங்க. அப்படின்னா அந்த ஹோம குண்டத்திலிருந்து தர்பை புல்லால் கயிறு மாதிரி கட்டி அந்த கோயிலினுடைய கும்பத்திலே அதை இணைப்பார்கள். அந்த 5 கால பூஜை, இல்ல 3 நாட்கள் 6 கால பூஜை, சில கோயில 5 நாட்கள் 10 கால பூஜை நடக்கும். அந்த ஹோமம் எல்லாம் முடிச்சிட்டு அந்த மந்திர ரீதியாக அந்த நம்முடைய குருக்கள் ஓதுற அந்த மந்திரங்கள் அந்த ஹோமகுண்டத்தில் உள்ள தர்பை வாயிலாக, அந்த கும்ப கலசத்தின் வாயிலாக கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசத்தோடு இணைக்கி வைக்கப்படும். அதுக்கு ஒரு கயிறு மாதிரி அந்த தர்பையில கெட்டியா கட்டி விடுவாங்க. அந்த மந்திர அலைகள் இதனால உடனே வெளியே பரவதுனாலதான் அந்த சக்தி அந்த கோபுர கலசங்கள் வாங்கி கலசத்தின் வாயிலாக ஒளிக்கதிர்களை கர்ப்ப கிரகத்துக்கு மூலவருக்கு அனுப்புகின்றது. அதனாலதான் கர்ப்ப கிரகம் இருளாக இருப்பதால் தான் அந்த ஒளிக்கதிர்கள் தாங்க முடியாமல் அப்படியே வெளியே போயிட்டு வந்திருக்கும். கருவறையிலே ஒலிக்கும் வேத மந்திரங்கள் மந்திர அலைகளாக வெளியே பரவுகின்றன. அதனாலதான் கோயிலுக்கு போகும்போது ஆண்களாக இருந்தால் குடி வரைக்கும் சட்டை அணியாமல் வெறும் துண்டு மட்டும் கட்டிட்டு போக சொல்லுவாங்க. அதனால அந்த ஒளி அலைகள் மூலமாக, அந்த மந்திரங்கள் மூலமாக இறைவனுடைய அருள் நம்முடைய உடம்பிலே பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்கள் திருக்கோவிலில் சட்டை அணியாமல் செல்லக்கூடிய பழக்கம் பல கோயில்ல இருக்கு. குறிப்பாக கேரளாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயில்லையும் ஆண்கள் மேல சட்டை பனியன் போடாம தான் வேட்டி கட்டி இருக்கணும். இல்ல சில கோயில்ல பேண்ட் கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, துண்டு கட்டிட்டு அவங்க போலாம். கர்ப்ப கிரகத்துக்குள்ள இறைவன் ஏன் வந்தான் என்றால், ஆண் பெண் கலவையில தான் கர்ப்பம் உருவாகும். அதாவது வம்சாவளியாக அந்த குடும்பம் தலைத்தோங்க, அந்த குழந்தை உருவாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமாகி அந்த பந்தத்தின் வாயிலாகத்தான், அவர்களுடைய மகிழ்ச்சியின் விளைவாகத்தான் அந்த கர்ப்பம் உருவாகின்றது.
அந்த இது பாத்தீங்கன்னா ஆணினுடைய வெள்ளை அணுவை வெள்ளை நிறமாகவும் பெண்ணினுடைய கருப்பை நிறத்தை காவி நிறமாகவும் ஆலய வெளிச்சுவரிலே வெள்ளையும் காவியையும் பட்ட பட்டையாக மாறி மாறி வர்ணமாக எல்லா கோயிலையும் பூசியிருப்பாங்க. இந்த கலவையில் தான் இறைவனுடைய ஆன்மா தாயின் கர்ப்பகிரகத்தில் பிண்ட வடிவிலே தோன்றுகின்றது. இந்த பிண்ட வடிவம்தான் லிங்கத்தின் உறுதுணை வடிவமாக வைத்தார்கள். மிருகங்கள் கூட பிண்ட வடிவிலேயே தோன்றுகின்றன. அதனால்தான் இந்த எல்லாத்துக்கும் உயிர்களின் இயக்கம், தோற்றம், இறைவன் அருள் எல்லாம் இறைவனுடைய இயக்கத்தின் மூலமாக தான் உருவாகின்றது. இந்த தில்லை அம்பலத்திலே ஆடக்கூடிய நடராஜர் அவருடைய இடது பாதம் அந்த காலில் பட்டிருக்கும், வலது பாதம் மாறி மாறி ஆடிக்கொண்டிருப்பதால் தான் அணுக்கள் அசைய ஆரம்பிக்கின்றது. சர்வ உயிரினங்களும் உலகமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நடராஜர் ஆடுவதை நிறுத்திவிட்டால் அந்த உலகம் இயங்குவது நின்றுவிடும் என்று கூட வேத நிபுணர்கள் கருத்து கூறுகிறார்கள். உலகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இடமே அந்த சிதம்பரம் நடராஜருடைய கால் வைத்திருக்கக்கூடிய இடம் என்றும் கணித்து கூறுகின்றார்கள். ஆகையினாலதான் ஆகாயத்திலிருந்து காற்றை அனுப்பி காற்றின் மூலமாக யாகத்துக்குள் அனுப்பி வைத்து யாக அக்னியிலே இருந்து நிறை கும்பத்துக்கு அந்த சக்தியை மாற்றி அந்த நீரை விக்கிரகத்துக்குள் அனுப்பி நம்ம கும்பாபிஷேகம் ஹோமெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கலசத்துக்கு அந்த கும்பத்தை நம்முடைய குருக்கள் ஐயமார்கள்லாம் மேலே எடுத்துட்டு போய் கும்ப தண்ணீரிலிருந்து அந்த கலசத்துக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த அபிஷேகம் செய்யும் போதுதான் அந்த சக்தி அந்த கோபுர கலசத்திலிருந்து மூலவருக்கு அப்படியே இறங்குகின்றது. அதனாலதான் பஞ்சபூதத்தை அந்த விக்கிரகத்திற்குள் அடக்கியே நாம் இறைவனை வழிபாடு செய்கின்றோம். இதை பிராண பிரதிஷ்டை கூட சொல்லுவாங்க. தெய்வீக அறிவியல் கலந்த ஆன்மீக தயவல் எவ்வளவு ஆச்சரியத்தையும் வியப்பையும் தருகிறது அல்லவா? அதனாலதான் 12 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கும்பாபிஷேகம் அனைத்து கோயிலுக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதே போலதான் இந்த கோவிலினுடைய வாசல் படியே நம்ம தொட்டு கும்பிட வேண்டும். அறிவியல் பூர்வமான விளக்கம் என்னன்னா, கோவில் வாசப்படி இருந்தால் அதை பெரும்பாலான மக்கள் தொட்டு கும்பிடுவதை பார்த்திருப்போம். வாசல் படியை தொட்டு கும்பிட வேண்டும் என்று முன்னோர்கள் ஒரு கருத்தை பலமாக நமக்கு போதித்திருக்கின்றார்கள். ஒரு பக்தன் கோவில் வாசல் படியை தொட குனியும் போது முதல்ல அவனுக்கு பணிவு ஏற்படுகின்றது. அடுத்து அது அவன் உடம்பில் உள்ள சூரிய நாடியை இயக்குகின்றது. படிக்கட்டை தொட்ட பிறகு வலது கை விரல்னால் நம்ம நெற்றியில புருவ மத்தியில ஆக்ஞா சக்கரத்தின் வைத்து அழுத்த வேண்டும். இது நம்மிடையே உள்ள தீய சக்திகளை விரட்டும். அதோடு தெய்வ சன்னதியில் இருந்து வரும் அருள் அதிர்வலைகளை மிக எளிதாக நமக்குள்ளே கிரகிக்க செய்யும். அதனாலதான் அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது காலையில போயிட்டு மத்தியானம் போனாலும் சாயங்காலம் போனாலும் இல்ல வாரம் ஒரு முறை போனாலும் 3 நாட்களுக்கு ஒரு முறை போனாலும் இல்ல மாதம் ஒரு முறை போனாலும் அந்த வாசப்படியை வலது கையால தொட்டு அதுக்கப்புறம் நம்ம புருவத்துல வைத்து அதுக்கப்புறம் தான் நம்ம போகணும். இது நம்முடைய உணர்ச்சியை புத்துணர்ச்சியாக்கி கோயிலுக்குள்ளே செல்ல வழிவகை செய்கின்றது. நம்முடைய முன்னோர்கள் இந்து தர்மத்தையும் கலாச்சாரத்தையும் மிகவும் சிறப்பாக வழிநடத்தி சென்றுள்ளார்கள். இதெல்லாம் நம்முடைய அடுத்த தலைமுறையினருக்கு சொல்லி, ஏன்னா இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் யுகம், எல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எல்லாம் பிறந்த குழந்தையே அந்த மொபைல் போனை பார்த்துட்டு இல்லைன்னா ஐபேடை பார்த்துட்டு தான் சாப்பிடுது. அந்த மாதிரி நம்முடைய சமுதாய வளர்ச்சி நம்ம என்ன அறிவு இருக்கின்றதோ அதை விட நம்முடைய குழந்தைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஐக்கியூ டேலண்ட் எல்லாம் சூப்பரா தான் இருக்கு. இருந்தாலும் கலாச்சாரத்தை பேணி காக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அனைவரும் உருவாக்கி கொள்ள வேண்டும். நாம் வளரும் போது எப்படி அந்த அன்னத்தினால நம்முடைய உடல் வளர்ச்சி அடைகின்றதோ அதுபோல நம்ம ஆலயத்தை அனுதினமும் அணுகி கும்பிட்டு இறைசக்தியை வணங்கி அவர்களுடைய அன்புக்கும் அருளுக்கும் அனைவரும் பாத்திரமாகிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.